எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 8வது வாரத்தில் 2வது லெக்சரில் இருக்கிறோம். 8வது வாரம் சப்ஜெக்ட் டைட்டில் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இந்த லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஏன் வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஒரு ரேண்டம் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த வார பாடத்தில் சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் வரும்போது இந்த லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துடும். எப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வருதோ அதே மாதிரி லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்குன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். அதில் நம்ம ஒரு 3 டாபிக் பார்க்க போகிறோம். மோட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ், சென்ட்ரல் லிமிட் தியரம். இந்த மோட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எதுக்கு வருது அப்படின்னா, சாதாரணமாக உள்ள ரியல் நம்பர்ஸ் எல்லாம் கன்வர்ஜ் ஆகுதா கன்வர்ஜ் ஆகாமல் போகுதா அப்படிங்கிறத நம்ம ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்டில் படிச்சிருப்போம், வேறு கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இது ரேண்டம் வேரியபிள்ஸ். அதனால் 4 விதமாக அந்த கன்வர்ஜென்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம எப்படி ரியல் நம்பர்ஸ்க்கு எப்படி கன்வர்ஜென்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது ரேண்டம் வேரியபிள்ங்கிறதுனால ஒரு 4 விதமான கன்வர்ஜென்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். அது என்னென்னா கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டி, கன்வர்ஜென்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன், கன்வர்ஜென்ஸ் இன் ஆர்த் மூமெண்ட், கன்வர்ஜென்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர். இதுதான் 4 விதமான கன்வர்ஜென்ஸ். ஏன்னா இது ரேண்டம் வேரியபிள்ஸுங்கிறதுனால. மொதல் 2 நம்ம ஏற்கனவே லெக்சர் 1ல் படிச்சிட்டோம். கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டியும் கன்வர்ஜென்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷனும். இது லெக்சர் 2. இதில் நம்ம இப்போ ஆர்த் மூமெண்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் ஷுவர்லேயே பார்க்க போகிறோம். ஒரு ரீகேப்பாக நம்ம என்ன பார்த்தோங்கிறத நான் காமிச்சிடுறேன். கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டி, இது டெஃபினிஷன். இதுக்கு என்ன கொடுத்துருக்கணும்னா சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸும் கொடுத்துருக்கணும், அதே மாதிரி எக்ஸும் கொடுத்துருக்கணும். அல்லனா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எப்போ கன்வர்ஜ் ஆகுது, எந்த ரேண்டம் வேரியபிள் கூட கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லி. கொடுத்துருக்க ரேண்டம் வேரியபிளில் கன்வர்ஜ் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணலாம், இல்லைன்னா நீங்களாக அந்த ரேண்டம் வேரியபிளை கண்டுபிடிக்கலாம். 2 விதமாக பண்ணலாம். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா அதுக்கு பேர் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இந்த எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகிருக்கு. இந்த கன்வர்ஜென்ஸுக்கு பேர் கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டி. இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்தேன். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு 0 இன் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணோம். இதில் 0 கொடுத்துட்டாங்க, வெரிஃபைன்னு கேட்டதுனால 0 கொடுத்துட்டாங்க. கொடுக்காமல் இருந்தாங்கன்னா நீங்களாக கண்டுபிடிக்கணும் இந்த சீக்வன்ஸு எங்கே கன்வர்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு. இங்கே 0 நான் கொடுத்ததுனால நீங்கள் 0 வச்சே வெரிஃபை பண்ணீங்க, கரெக்டாக வந்துருச்சு. அதனால் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் கன்வர்ஜஸ் டு 0 இன் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். 2வது கன்வர்ஜென்ஸ் கன்வர்ஜென்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன். இதுவும் அந்த லெக்சர்லேயே பார்த்துட்டோம். இதுக்கும் டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். இதுவும் அதே மாதிரி தான். சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிளோடைய சிடிஎஃப்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எக்ஸோட சிடிஎஃப் கொடுப்பாங்க. அல்லனா நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸோட சிடிஎஃப்னு வச்சுக்கலாம். ஸோ ஒன்று எல்லா சிடிஎஃப்பும் கொடுத்துட்டு ப்ளஸ் எக்ஸோட சிடிஎஃப்பும் கொடுப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது என்ன எக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இதில் சீக்வன்ஸ் ஆஃப் சிடிஎஃப்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு கன்வர்ஜ் ஆகும். அந்த கன்வர்ஜ் ஆனது ஒரு ஃபங்க்ஷன், அது சிடிஎஃபாக இருந்துச்சுன்னா, அது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சிடிஎஃப் ஆஃப் சம் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் டெஃபினிஷன். இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். இதுவும் வெரிஃபை மாதிரி தான். அதனால் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு எக்ஸும் நான் இதுதான் எக்ஸ்ன்னு சப்போஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அந்த எக்ஸோட கன்வர்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தோம். இங்கே எல்லா சிடிஎஃப்பும் கன்வர்ஜஸ் டு அந்த எஃப் ஆஃப் எக்ஸு கன்வர்ஜ் ஆகிடுச்சு. அது ஒரு சிடிஎஃப். அதனால் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் லெக்சர் 1ல் பார்த்துட்டோம். இப்போ லெக்சர் 2க்கு போகிறோம். லெக்சர் 2ல் மீதி 2 மோட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருக்குல்ல, அதை இப்போ பார்க்கலாம். அது மோட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இன் ஆர்த் மூமெண்ட். இதுக்கு டெஃபினிஷன். லெட் x1, x2, xn and so on be a sequence of random variables
defined on same probability space. இப்போ இது கன்வர்ஜென்ஸ் இன் ஆர்த் மூமெண்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் அடிஷ்னலாக கண்டிஷன் கொடுக்கணும். என்ன கண்டிஷன்னா such that நம்ம இப்போ வந்து ஆர்த் ஆர்டர் மூமெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம வச்சிருக்கிற எல்லா ரேண்டம் வேரியபிளுக்கும் ஆர்த் ஆர்டர் மூமெண்ட் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கணும். ஆர்த் ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்டாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா எந்த ஆரோ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், என்ன நம்பராக இருக்கலாம், அதனுடைய அப்சல்யூட் சென்ஸில் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் இன் அப்சல்யூட் சென்ஸ் xn பவர் r அது ஃபைனைட்டாக இருந்ததுன்னா ஆர்த் ஆர்டர் மூமெண்ட் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் xn எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். ஃபார் n is equal to 1, 2, 3 நம்ம என்னென்ன ரேண்டம் வேரியபிள் வச்சுருக்கோமோ அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு ஆர்த் ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்டாக இருக்கணும். ஆரும் அதே மாதிரி 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எடுத்துகிட்டு போகலாம். இப்போ we say that இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிளை converges to x in ஆர்த் மூமெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு வந்து denoted by xn converges to x. இந்த நொட்டேஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இங்கே ஒரு ஆர் நம்பர் எழுதிப்போம். நம்பர் 6. இப்போ ஆர் 2ன்னா 2, ஆரோட வேல்யூ 3 நாங்கள் 3ன்னு எழுதுவோம். அந்த மொதல் 2 வந்து பின்னு எழுதணும்னா கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டி, டின்னு எழுதணும்னா கன்வர்ஜென்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த நம்பர் போட்டோம்னா கன்வர்ஜென்ஸ் இந்த ஆர்த் மூமெண்ட்னு அர்த்தம். அது என்ன ஆரோ 3, 4 ஏதோ ஒரு நம்பர் ஒன்றா கூட இருக்கலாம், 1, 2, 3 அந்த மாதிரி. என்ன கண்டிஷன்னா இஃப் முதல்ல நம்ம ஒரு ரேண்டம் வேரியபிள் சொல்ல போகிறோம்ல அந்த எக்ஸை, அதுக்கு மூமெண்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும், ஆர்த் ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். அண்டு ஏன்னா இதுவே எக்ஸிஸ்ட் ஆகாட்டி அதுக்கு மேலே நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. முதல்ல அந்த எக்ஸுக்கு ஆர்த் ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் லிமிட் n tends to infinity எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் xn மைனஸ் எக்ஸ் அதுக்கு பவர் ஆர், அந்த வேல்யூ வந்து 0 இருக்கும். எப்படின்னா முதல்ல அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிளுக்கு ஆர்த் ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இது கன்வர்ஜஸ் டு ஒரு ரேண்டம் வேரியபிள் சொல்கிறோம்ல, அந்த ரேண்டம் வேரியபிளுக்கும் ஆர்த் ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த லிமிட் n tends to infinity-ல இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பவர் 6 பண்ணி அந்த எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து 0 இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு n is equal to 1 போட்டு அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். n is equal to 2 போட்டு x2 மைனஸ் எக்ஸ் அப்சல்யூட் பவர் 6 அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்கும் n is equal to 1, 2, 3, 4ன்னு கண்டுபிடிச்சிட்டே போனீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எனி ரேண்டம் வேரியபிள் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு வேல்யூ. அந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வரும். அந்த வேல்யூஸ்க்கு அந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் n tends to infinity போட்டிங்கன்னா அந்த வேல்யூ 0ல் போய் முடியும். அப்படி முடிஞ்சதுன்னா என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா xn converges to x in ஆர்த் ஆர்டர் மூமெண்ட். இதுக்கும் அந்த கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டிக்கும் கன்வர்ஜென்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டி டிஃப்ரெண்ட்டு, கன்வர்ஜென்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் டிஃப்ரெண்ட்டு, கன்வர்ஜென்ஸ் இந்த ஆர்த் ஆர்டர் மூமெண்ட்டு டிஃப்ரெண்ட். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு nth ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்ட்னா n+1th ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும்னு தேவையில்லை. அதே கான்செப்ட் படி இங்கே ஒரு ஆர்த் ஆர்டர் மூமெண்ட்டில் கன்வர்ஜென்ஸ் வருதுன்னா அது r+1th ஆர்டர் மூமெண்ட்டு கன்வர்ஜென்ஸும் வருமானு சொல்ல முடியாது. முதல்ல அது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் இந்த லிமிட் வேல்யூ வந்து 0வாக இருக்கணும், இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி. அதனால் நீங்கள் எப்படி மூமெண்ட்டோட ஆர்த் ஆர்டர் மூமெண்ட்டை பற்றி அந்த ரிலேஷன் என்னெல்லாம் தெரியுமோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் இதுக்கும் கன்வர்ஜென்ஸுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியல் நம்பர் கன்வர்ஜென்ஸ் வந்து ஈஸி. இது வந்து ரேண்டம் வேரியபிள்ங்கிறதுனால நம்ம டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் கன்வர்ஜென்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி
டிஃப்ரெண்ட்டு, கன்வர்ஜென்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் டிஃப்ரெண்ட்டு, கன்வர்ஜென்ஸ் இன் ஆர்த் மூமெண்ட்டு டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்து அது வழியாக நம்ம இந்த இதை புரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1. இந்த லெக்சரில் 1 ஏற்கனவே அதில் வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இந்த லெக்சருக்கு இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் எப்படி போகுதுன்னா, let x1 x2 be a sequence of random variables with the expectation எல்லாமே exist and the value வந்து mu, and the value வந்து mu for I is equal to 1 2. அதுக்கப்புறம் இந்த sequence of random variable variance exist, அந்த வேல்யூ sigma square for I is equal to 1 2 and so on. அதாவது செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மீன் வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிளுக்கு மீன் வந்து நியூ, வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர்னு சொல்லிடுறேன், எக்ஸிஸ்ட். இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். எப்படின்னா எக்ஸ் பார்னு ஒரு ரேண்டம் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து ஒரு நொட்டேஷன் தான். அதாவது ஒரு n ரேண்டம் வேரியபிளை ஆட் பண்ணி டிவைடட் பை n போட்டுக்கணும். அது பேர் வந்து எக்ஸ் பார், ஒரு நொட்டேஷன். இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும்னா sn டிவைடட் பை n சொல்லலாம். எஸ்ன்னா சம் ஆஃப் n ரேண்டம் வேரியபிள்ஸ் டிவைடட் பை n, அது பேர் எக்ஸ் பார். எல்லாமே நொட்டேஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெரிஃபை எக்ஸ் பார் கன்வர்ஜஸ் டு மியூ in rth order moment r is equal to 2. அல்லனா second moment x bar converges to mu in second moment. இதுவான் நம்ம வெரிஃபை பண்ணலாம். எப்படி? முதல்ல நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் அந்த லிமிட் ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும். இப்போ டெஃபினிஷன் பாருங்கள். முதல்ல இதுக்கு ஆர்த் ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும், இருக்குது. நம்ம ஏற்கனவே நான் மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துட்டேன். ஆமான்னா செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டு எக்ஸிஸ்டாக இருக்குது. இப்போ எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் வந்து இங்கே வந்து மியூ, ஸோ கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதனால் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக அந்த லிமிட் ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த லிமிட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xn மைனஸ் மியூ பவர் 2 அந்த வேல்யூ 0 வந்துருச்சுன்னா அப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் எக்ஸ் பார் கன்வர்ஜஸ் டு மியூ இன் செகண்ட் மூமெண்ட். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பார் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிப்போம். லிமிட் அப்புறம் பண்ணலாம். ஃபஸ்ட் இதை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் லிமிட் எடுக்கலாம். இதுனா என்ன அர்த்தம்? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அப்சல்யூட் ஸ்கொயர். அதனால் இதுக்கு ஸ்கொயருங்கிறதுனால அப்சல்யூட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால் எஸ்என் பை என் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர். இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ்என் மைனஸ் என் மியூ the whole square divided by n square. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எக்ஸ்பெக்டேஷன் லீனியர் ஆப்ரேட்டர், கான்ஸ்டன்ட் வந்து வெளியில் வந்துடும். அதனால் இந்த 1/n ஸ்கொயரை தூக்கி வெளியில் போட்டுடலாம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ்என் மைனஸ் என் மியூ ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்என் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா, எஸ்என்கிறது சம் ஆஃப் என் ரேண்டம் வேரியபிள்ஸு. அதுக்கு நீங்கள் தனியாக எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ்என் எல்லா ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்பெக்டேஷன் மியூ, அதனால் அதனுடைய இது வந்து n டைம்ஸ் மியூ. ஒரு ரேண்டம் வேரியபிளோடைய மீனை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் வந்து வேரியன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். அதனால் நான் என்ன எழுதலாம்னா, இது பேர் வேரியன்ஸ் ஆஃப் எஸ்என். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ்என் வந்து n மியூ,
expectation of ஒரு random variable minus that mean the whole square becomes variance. இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எஸ்ன்னு நீங்கள் உடனே கண்டுபிடிச்சி பார்த்துடலாம். வேரியன்ஸ் ஆஃப் எஸ்ன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளோட வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயரு. ஸோ இப்போ எனக்கு வந்து இன்னொரு அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். லெட் x1 be a sequence of IID ரேண்டம் வேரியபிள்ஸ். இது நான் எழுத மறந்துட்டேன், கரெக்ஷனில் வச்சுக்கோங்க. அதாவது இதுவரைக்கும் எனக்கு ஐஐடி தேவைப்படலை, அதாவது ஐடென்டிக்கல் நான் வச்சுருக்கிறேன், இண்டிபெண்ட் தேவைப்படலை. பட்டு இப்போ நான் அந்த வேரியன்ஸ் ஆஃப் எஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படுது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஐஐடி ரேண்டம் வேரியபிள்ஸ் வச்சுக்கிறேன். வேரியன்ஸ் ஆஃப் எஸ்ன்னு வந்து ஐஐடி ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வேரியன்ஸும் சிக்மா ஸ்கொயரு. அதனால் அந்த கோவேரியன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் வராது, வெறுமனே இருக்கிற வேரியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ என் டைம்ஸ் சிக்மா ஸ்கொயர். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 divided by n ஸ்கொயர் டைம்ஸ் n சிக்மா ஸ்கொயர். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு கிடைக்க போகிறது சிக்மா ஸ்கொயர் பை n. இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பார் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம அந்த ஐஐடிங்கிற சீக்வன்ஸ் ஆஃப் ஐஐடிங்கிற லாஜிக்கை வச்சு வேரியன்ஸ் ஆஃப் எஸ்என் வந்து n டைம்ஸ் சிக்மா ஸ்கொயரு. அதனால் அதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஆன்சர் சிக்மா ஸ்கொயர் பை n வந்துருச்சு. இப்போ நம்ம லிமிட் எடுக்க போகிறோம். லிமிட் n tends to infinity of expectation of x bar minus mu the whole square. ரைட் ஹேண்ட் சைடில் குவான்டிட்டி வந்து என்னென்னா சிக்மா ஸ்கொயர் பை n. ஸோ n tends to infinity, அது n டினாமினேட்டரில் இருக்கிறதுனால 0. இப்போ நம்ம என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணுமோ அந்த கண்டிஷன் வந்துருச்சு. லிமிட்டை அந்த வேல்யூ வந்து 0 வந்துச்சு. அதனால் தேர்ஃபோர் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா Sn by n converges to mu in second order moment. இந்த Snங்கிறது வந்து சம் ஆஃப் n ரேண்டம் வேரியபிள்ஸு. ஸோ n ரேண்டம் வேரியபிள் ஆட் பண்ணிங்கன்னா டிவைடட் பை n போட்டிங்கன்னா அது வந்து கன்வர்ஜஸ் டு மியூ இன் செகண்ட் மூமெண்ட். இது இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா இதுக்கு பேர் வந்து சாம்பிள் மீன். Sn by n, அதாவது n சாம்பிள் எடுத்துகிட்டு அதுக்கு நீங்கள் மீன் கண்டுபிடிச்சிங்கன்னா, n சாம்பிள் எடுத்துகிட்டு அதுக்கு மீன் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து இந்த மியூங்கிறது வந்து பாப்புலேஷன். இந்த ஹோல் பாப்புலேஷனுக்குரிய மீன் வந்து மியூ அண்ட் த பாப்புலேஷன் வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயரு. ஒவ்வொரு சாம்பிள் n சாம்பிள் அந்த பாப்புலேஷனில் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த n கூட்டிக்கிட்டே போச்சுன்னா n எந்த நம்பரிலோ அந்த நம்பர்லேருந்து கூட்டிகிட்டே போச்சுன்னா அந்த சாம்பிள் மீன் வந்து ஃபைனலாக அது பாப்புலேஷன் மீனில் போய் நிற்கும். அதுதான் இதனுடைய கான்செப்ட். அந்த நொட்டேஷன் எக்ஸ் பார்ங்கிறதுல வந்து ஒரு n இல்லை, அதனால் உங்களுக்கு அந்த எக்ஸ் பார் நொட்டேஷன் உங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு n இருக்குது. n ரேண்டம் வேரியபிள் ஆட் பண்ணி டிவைடட் பை n, அதுக்கு நொட்டேஷன் எக்ஸ் பார்னு போடுவோம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு n இருக்குது. ஸோ அதுவே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் தான் ஒவ்வொரு n-க்கும். இப்படி எழுதுனா தெரியுது Sn by n-னா n ரேண்டம் வேரியபிள் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறீங்க, அதனால் அது வந்து சாம்பிள் மீன். சாம்பிள் மீன் கன்வர்ஜஸ் டு பாப்புலேஷன் மீன் இன் செகண்ட் ஆர்டர் மூமெண்ட். இதுதான் நம்ம இதில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 4வது மோட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்க்கு போகிறோம். என்னன்னா கன்வர்ஜென்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர்லி. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்ப்போம், அப்புறம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பண்ண 4 மோட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்க்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஷுவர்லி. Let x1, x2, xn be a sequence of random variables defined on ஒரே probability space.
இதுக்கு நம்ம இப்போ இங்கே எந்த கண்டிஷனும் கொடுக்க போகிறது கிடையாது, எந்த கண்டிஷனும் கொடுக்க போகிறதில்ல. டைரெக்டாகவே நான் சொல்ல போகிறேன். we say that xn இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். இது கன்வர்ஜஸ் டு ஒரு ரேண்டம் வேரியபிள் x in almost surely. இதுக்கு நோட்டேஷன் உடனே சொல்லிடுறேன். denoted by xn converges to x a dot s dot. இல்லை டாட் வைக்கட்டினா கூட பரவாயில்ல. ஏஎஸ்ன்னு இருந்தால் ஆஸ்ன்னு இருக்கும். a dot s dot அப்படின்னா almost surely xn converges to x a dot s dot. என்ன கண்டிஷன்னா probability of limit n tends to infinity of xn is equal to x, that probability becomes 1. இந்த டெஃபினிஷனும் கன்வர்ஜன்ஸ் இன் ப்ராபபிலிட்டி டெஃபினிஷனையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லிமிட் வெளியில் இருக்கும், ப்ராபபிலிட்டி உள்ளே இருக்கும். இங்கே வந்து ப்ராபபிலிட்டி வெளியில் இருக்கும், லிமிட் உள்ளே இருக்கும். இதை வச்சுக்கிட்டே நீங்கள் ரெண்டுத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணலாம். எப்படின்னா முதல்ல லிமிட் கண்டுபிடிச்சிடணும். அந்த லிமிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஒரே ஒரு வாட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா கன்வர்ஜன்ஸ் இன் ப்ராபபிலிட்டிக்கும் கன்வர்ஜன்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர்லிக்கும் மொதல் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ப்ராபபிலிட்டி வெளியில் வருது இதில், அதில் வந்து ப்ராபபிலிட்டி உள்ளே வரும், இதில் மாறி வரும், லிமிட்டும் ப்ராபபிலிட்டியும் மாறி வரும். ரெண்டாவது இங்கே வந்து என்னென்னா என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாம் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து 1. அதான் முக்கியம். ஆல்மோஸ்ட் ஷுவர்லினா என்னென்னா ஸ்மாலர் ஒமேகா கலெக்ட் பண்ணிகிட்டே வரணும், அது எல்லாமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அந்த சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி உள்ள ஒமேகாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கலெக்ட் பண்ண ஒமேகாஸ் எல்லாம் ஒரு செட்டாக ஃபார்ம் ஆகும். அந்த ஈவெண்ட்டு, அந்த செட்டுங்கிறது ஒரு ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வந்து 1. இது இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும்னா அதை ஒரு ரிசல்ட்டுங்கிற ஃபார்மில் சொல்கிறேன். என்னென்னா சப்போஸ் ஒரு ஏங்கிற ஈவெண்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ஈவெண்ட் எப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஒமேகா belonging to bigger omega such that xn of omega tends to x of omega. இப்படி பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிங்கன்னா, இப்படி பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த செட்டுக்கு பேர் வந்து ஈவெண்ட் ஏன்னு க்ரியேட் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா xn converges to x in almost surelyனா if and only if இந்த ஈவெண்ட் கிரியேட் பண்ணோம்ல அந்த ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வந்து 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்பெல்லாம் கன்வர்ஜன்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர்லி இருக்கோ அப்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த கண்டிஷன் P of A is equal to 1ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது ஆல்மோஸ்ட் ஷுவர்லியாக இருக்கும். ஸோ இதான் முக்கியம். இதில் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கன்வர்ஜஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஈவெண்ட்டுக்கு வந்து ப்ராபபிலிட்டி 1ங்கிற மாதிரி இதுக்கு நகேஷனாகவும் நீங்கள் சொல்லலாம். எதெல்லாம் கன்வர்ஜ் ஆகாமல் இருக்குதோ அந்த ஸ்மாலர் ஒமேகாவெல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி 0. எப்படி கன்வர்ஜ் ஆகிற ஒமேகாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வர்ற ஈவெண்ட்டு ப்ராபபிலிட்டி 1ங்கிறோமோ அதே மாதிரி எதெல்லாம் கன்வர்ஜ் ஆகாத ஒமேகாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து 0. எப்படி வேணாலும் சொல்லலாம். எப்படின்னா இந்த ஈவெண்ட்டை வச்சுக்கலாம், இல்லைன்னா நகேஷன் ஈவெண்ட்டை வச்சுட்டு அந்த ப்ராபபிலிட்டி 0ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2ல் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எடுக்கிறோம். be a sequence of random variables defined on
same probability space. இந்த xn of w வந்து எப்படி இருக்குன்னா xn of w ஒமேகா xn of smaller omega w ஒரு வாட்டி சொல்லிடுறேன், அது வந்து smaller omega. அந்த வேல்யூ வந்து 1 + 1/n. n 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் எப்படி அந்த வேல்யூஸ் எடுக்கும், அந்த வேல்யூஸ் வந்து 1 + 1/n. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து வெரிஃபை xn converges to 1 almost surely. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது xn converges to 1 in probability. மூணாவது xn converges to 1 in distribution. மூணுத்தையும் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். 1 by 1 போகலாம். நம்ம முதல்ல கன்வர்ஜென்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர்லி பண்ணலாம். கன்வர்ஜென்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர்லிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ஒரு லிமிட் n tends to infinity of xn of smaller omega என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதனுடைய வேல்யூ வந்து என்ன, as n tends to infinity அந்த வேல்யூ வந்து 1. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, லிமிட் n tends to infinity xn of smaller omega that is equal to 1. இந்த smaller omega வந்து நான் சம்டைம்ஸ் சொல்லும்போது wன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், 2 1 தான். இப்போ நம்ம பண்ண போகிறோம்னா, இந்த ரிசல்ட்டில் இருக்கிற இந்த ஏங்கிற ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஈவெண்ட் ஏக்கு ப்ராபபிலிட்டி 1 வந்துருச்சுன்னா இந்த கண்டிஷன் படி xn converges to x almost surely அதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னா, a set of all smaller omega belonging to bigger omega such that xn of smaller omega tends to 1. இங்கே இந்த லிமிட் n tends to infinity xn of smaller omega is equal to 1ங்கிறதுனால இந்த கன்வர்ஜ் ஆகக்கூடிய எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோல் செட்டே வந்துடும். இப்போ அதனால் இந்த p of a கண்டுபிடிச்சிங்கன்னா p of bigger omega வந்து ப்ராபபிலிட்டி வந்து 1. ஸோ அந்த ரிசல்ட்டோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, p of a is equal to 1ங்கிறதுனால இப்போ நீங்கள் வந்து இதில் கன்க்ளூட் பண்ணிடலாம். Therefore, xn converges to 1 in almost sure. இது ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணிடுச்சு. இப்போ இதே மாதிரி நீங்கள் கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டி பண்ணலாம். கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டி அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது வந்து ஃபஸ்ட் இதுக்குரிய ப்ரூஃப்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது இதுக்கு ப்ரூஃப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, லிமிட் n tends to infinity of probability of absolute of xn minus 1 greater than epsilon. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0ல் போய் முடியும். இதனுடைய வேல்யூ வந்து ஃபார் அ கிவன் எப்சிலான், ஒரு எப்சிலான் எடுத்துக்கிட்டு ஃபார் கிவன் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 இந்த லிமிட் வேல்யூ கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0 வரும். அதனால் xn converges to 1 in probability. மூணாவது கன்வர்ஜென்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு முதல்ல ஒரு f of x என்னன்னு தெரியணும். இது கன்வர்ஜென்ஸ் இன் 1ன்னு நம்ம வெரிஃபை பண்ண கேட்டதுனால அந்த f of x நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனுடைய வேல்யூ வந்து 0 when x is less than 1, 1 for x is greater than or equal to 1. இப்போ நீங்கள் லிமிட் n tends to infinity of f suffix xn of x அது என்னன்னு கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா CDF of random variable xn அதுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும் as n tends to infinity. அது போட்டிங்கன்னா அந்த ஆன்சரும் உங்களுக்கு எங்கே வரும்னா 0 when x is less than 1, 1 when x is greater than or equal to
0 when x is less than 1, x is greater than or equal to 1ல வந்து 1. இதுதான் f of x. அதனால we can conclude xn converges to 1 in distribution. வெரிஃபை தான். அதனால distribution of 1 வந்து f of x எழுதிடலாம். நீங்கள் சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் சிடிஎஃப் கண்டுபிடிங்க. முதல்ல அந்த சிடிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அங்கே n tends to infinity போடுங்க. அங்கே n tends to infinity போட்டிங்கன்னா உங்களுக்கு வர்ற வேல்யூ வந்து 0 till 1, 1க்கு அப்புறமா 1லேருந்து அந்த வேல்யூ வந்து 1. அதான் சிடிஎஃப் as a limit n tends to infinity. அது சேம் as f of x. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கன்க்ளூட் பண்ணிங்கன்னா xn converges to 1 in distribution. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வழியாக, இந்த பர்டிகுலர் எடுத்துக்காட்டு வழியாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் கன்வர்ஜன்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர்லி, கன்வர்ஜன்ஸ் இன் ப்ராபபிலிட்டி, கன்வர்ஜன்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து 4 மோட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ், நம்ம படித்த 4 மோட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ்க்கும் என்ன ரிலேஷனுங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஒரு படமாக போட்டு காமிக்கிறேன். அது என்னென்னா, இப்போது ஒரு ரேண்டம் வேரியபிள் வந்து xn converges to x, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் வந்து xn converges to x in almost surelyன்னு வச்சுக்கோங்க. அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கன்வர்ஜன்ஸ் இன் ப்ராபபிலிட்டிலையும் இருக்கும். இம்ப்ளை கன்வர்ஜன்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர்லி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதே சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் அதே ரேண்டம் வேரியபிளுக்கு கன்வர்ஜன்ஸ் இன் ப்ராபபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் அது இம்ப்ளைஸ் xn converges to x in distribution. ஒரே சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் அது கன்வர்ஜன்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர்லி இருந்தால் ப்ராபபிலிட்டிலையும் இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் இருக்கும். சப்போஸ் ப்ராபபிலிட்டியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். நான் ஆப்போசிட் ஆரோ போடலை. கன்வர்ஜன்ஸ் இன் ப்ராபபிலிட்டி டஸ் நாட் இம்ப்ளை கன்வர்ஜன்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர். அதே மாதிரி கன்வர்ஜன்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் டஸ் நாட் இம்ப்ளை கன்வர்ஜன்ஸ் இன் ப்ராபபிலிட்டி. ஆப்போசிட் ஆரோ கிடையாது, டவுன்வர்ட்ஸ் ஆரோ தான். ஆல்மோஸ்ட் ஷுவர்லி இருந்துச்சுன்னா கன்வர்ஜன்ஸ் இன் ப்ராபபிலிட்டி இருக்கும், கன்வர்ஜன்ஸ் இன் ப்ராபபிலிட்டி இருந்துச்சுன்னா கன்வர்ஜன்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். கன்வர்ஜன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்வர்ஜன்ஸ் இன் ப்ராபபிலிட்டி இருக்கணும்னு தேவையில்லை. அதே மாதிரி கன்வர்ஜன்ஸ் இன் ப்ராபபிலிட்டி இருந்துச்சுன்னா கன்வர்ஜன்ஸ் ஆல்மோஸ்ட் ஷுவர்லி இருக்கணும்னு தேவை கிடையாது இன் ஜென்ரல். இப்போ இதே மாதிரி இப்போ நான் இந்த 3 மோடு கன்வர்ட் பண்ணுறேன். இந்த ஆர்த் மூமெண்ட்டை உங்களுக்கு நான் ரிலேட் பண்ணலை இந்த டயக்ராமில், அதையும் நான் ரிலேட் பண்ணுறேன். எப்படின்னா, ஒரு xn converges to x ஆர்த் மூமெண்ட்டில் இருந்துன்னு நினச்சிக்கோங்க. ஆர்த் மூமெண்ட்டில் அது கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து r-1லையும் கன்வர்ஜ் ஆகும். r-1, r does not imply r+1, ஆனால் r implies r-1. எப்படி மூமெண்ட் ப்ராப்பர்ட்டியோ அதே மாதிரி கன்வர்ஜன்ஸ் ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி இப்படியே டாட்டா போட்டு 1 வரைக்கும் நான் போட்டு போகலாம். xn converges to x in first order movement. இதை ஏன் போடுறேன்னா, இது implies convergence in probability. எல்லா ஆரோவுமே ஒன் சைடு ஆரோ தான், ஆப்போசிட் ஆரோ கிடையாது. ஸோ ஆர்த் ஆர்டர் மூமெண்ட்டில் கன்வர்ஜ் ஆச்சுன்னா r-1 r-2 அப்படி போய் ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட் வரைக்கும் கன்வர்ஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கன்வர்ஜன்ஸ் இன் ப்ராபபிலிட்டியும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கன்வர்ஜன்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷனும் ஆகும். இதில் இன்னும் நிறைய ரிசல்ட் எல்லாம் இருக்குது. அந்த எக்ஸுங்கிறது சம்டைம்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா என்னெல்லாம் ப்ளே ஆகும், என்னென்னலாம் இன்னும் சிம்பிளிஃபை ஆகும். அதுக்கப்புறம் கன்வர்ஜன்ஸ் இன் ப்ராபபிலிட்டி இருந்துச்சுன்னா எப்போ என்னென்ன அடிஷ்னல் கண்டிஷன் கொடுத்தா கன்வர்ஜன்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசல்ட் எல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் போனேன்னா இன்னும் நிறையா டைம் ஆகும். அதனால் இந்த படத்தோடு நிறுத்துக்கிறேன். அதாவது ஒரு சைடு இம்ப்ளைஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இதுக்கு இன்னும் நிறையா உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ஒரு அட்வான்ஸ் ப்ராபபிலிட்டி தியரி கோர்ஸ் படிச்சிங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ப்ராபபிலிட்டி தியரி கோர்ஸ் படிச்சிங்கன்னா இது இன்னும் நல்லா டீட்டெயில்டாக நிறைய தியரம்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு நிறையா படிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் 4 மோட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ்,
அதனுடைய ரிலேஷன் ஒரு சைடு இம்ப்ளைஸை மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட இந்த லெக்சர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, மீதி 2 மோட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் இன் ஆர்த் மூமெண்ட், கன்வர்ஜன்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஷுவர்லியே பார்த்துருக்குறோம். இதோட 4 மோட் ஆஃப் கன்வர்ஜன்ஸும் இந்த 2 லெக்சரில் முடிச்சிட்டோம். தேங்க்யூ. நன்றி.